ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 140க்கு கீழே எனக்கு கட் ஆஃப் இருக்குது சார், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டு இருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் கோயம்புத்தூரில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ். அதே மாதிரி இது நேக்கோடைய அக்ரிகேஷன் A+ இருக்குது. அதே மாதிரி NIRF ரேங்க்கும் இதுக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜ் தான். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல ஸ்கேலில், அதாவது 10 lakh per annum வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருந்தும் அதனுடைய கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இதுமாதிரி ஃபீஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நார்மலான ஃபீஸ் தான். ஸோ இதில் மொத்தம் 15 கோர்சஸ் இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு கோர்ஸுடைய கட் ஆஃபையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்துட்டிங்கன்னா ஓசிக்குரியது, அதுக்கப்புறம் BC, அப்புறம் PCM, MBC, SC, SCA, ST. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்க்கு OCக்கு 155 கட் ஆஃப் இருந்தால் போதும். BCக்கு 144, PCMக்கு 137.5, MBCக்கு 141, SCக்கு 100, SCAக்கு 144, STக்கு இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டுலேயே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு பெஸ்ட்டான காலேஜு. அதில் பார்த்துட்டிங்கன்னா OCக்கு 150, BCக்கு 121, BCMக்கு 109, அடுத்து MBCக்கு 105, SCக்கு 101 அண்ட் 88 வந்து SCAக்கு STக்கு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 114, 113.5, 19.5 இந்த அளவுக்கு லோயஸ்ட் கட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதில் மினிமம் ஒரு 120 இருந்தாலே இந்த காலேஜு கிடச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 140 ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கும் 130 ரேஞ்சில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுலேயும் 120 or 130 ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா 110 or 120 இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிடும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுலேயும் 130 ரேஞ்சில் அல்லது 140 ரேஞ்சில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் 110 ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது 120 ரேஞ்சில் இருந்தாலே 110லேருந்து 120க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து மெகட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுவும் 110 or 120க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்து ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இது 130 ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இதில் 130 ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தால் கிடச்சிடும். அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதுக்கு மினிமம் ஹட்ராக் இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜு ஒரு நேக்கோடைய அக்ரிகேஷன் இருக்குது. அதனால் இந்த காலேஜை பற்றி நீங்கள் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி லோ கட் ஆஃபில் இருக்கிறவங்க காலேஜை விசிட் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த காலேஜை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இது மாதிரி வேறு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.